அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஜென்டில் உமன் அப்படின்ற ஒரு வேற லெவலான த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு அண்ட் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த படத்தோட கதை விளக்கத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பூர்ணி அப்படின்ற ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. அதிகாலையில தூக்கத்துல இருந்து எழுந்து தன்னோட கணவர் தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்றதால பொங்கல் எல்லாமே வச்சு கடவுளை வழிபட தேவையான எல்லா விஷயங்களும் செஞ்சு வச்சுட்டாங்கன்னு இருக்கும். இவங்களோட கணவர் எல்லாம் முடிஞ்சது தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறார். குளிச்சு முடிச்சு சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு தன்னோட வேலைக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வேக வேகமா கிளம்பிக்கிட்டே இருக்கார். இவரோட மனைவி இவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொடுத்து இவர் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டு போவார் இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட கணவர் பார்த்தீங்கன்னா எல்ஐசியில வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவரை வேலைக்கு அனுப்பிச்சு முடிச்சதும் மதியம் சாப்பாட்டுக்கும் அண்ட் வீட்டுல இருக்க மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். ஸோ இவங்களோட சின்ன வாழ்க்கை இதுதான் அப்படின்னு மாதிரி ஒரு கிளிம்ஸை காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி நைட்டு காமிக்கிறாங்க. கணவர் வருவார் அப்படின்னு மாதிரி பயங்கரமா ரெடி ஆகி அந்த மனுஷன் உள்ள வந்து உட்கார்றாரு. இன்னைக்கு நீ செஞ்சு கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு அண்ட் அவங்க கூட படுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணி போய்கிட்டே இருக்க அப்படியே கட் பண்ணி ஒரு பாடல் ஒன்று போக ஆரம்பிக்குது. இந்த பாடலோட முடிவில் இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு அந்நுண்ணியம் இருக்கு அண்ட் ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா காதலிச்சு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு லேடிக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி போக அங்க லேடிஸ் கூட்ட போக ஆரம்பிக்குது. உனக்கு குழந்தை எப்பமா பிறக்க போகுது, அதெல்லாம் காலகாலத்துல பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க ஒரு டிபேட் மாதிரி போக ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல அந்த வீட்டுல இருக்காங்களே ஒரு லேடி, இதே மாதிரிதான் பக்கத்து பிளாட்ல இருக்க நான்சி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்ப பாரு கட்டிக்கினவ விட்டுட்டு போயிட்டா, குழந்தை குட்டி எதுவும் இல்லாததால தனிமையில யார் யார் கூடயோ சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேச்சு போய்கிட்டே இருக்க ஹீரோயினுக்கு தன்னோட கணவர் கிட்ட இருந்து கால் வருது. சோ இவங்க இதெல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு கணவரை பார்க்கணும்னு போக அந்த மனுஷன் நான்சி அப்படின்ற மாதிரி இப்ப பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த லேடிய வீட்டுல உட்கார வச்சு அண்ட் இவர் காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்களை பார்த்தது இவங்களோட முகம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. ஆனா தனக்குன்னு எந்த வேலைகளை அவர் செஞ்சு கொடுத்தது இல்லை. இங்க இதை பார்த்ததும் அமைதியா நின்றுகிட்டே இருக்க அந்த மனுஷனும் நான்சி கிட்ட வழிஞ்சு குழஞ்சு பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா என்னோட மனைவியை கூப்பிட்டுக்கோ, அவ சும்மாதான் இருக்கா அப்படின்ற விஷயங்களை இவர் சொல்லும் போது இது அவங்களுக்கு ஒரு மாதிரி புண்படுத்துற மாதிரி இருக்கு. அமைதியை மட்டுமே கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சது நான்சி, இன்னொரு நாள் நான் பாக்குறேன் நீங்க பயங்கரமா சமைப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட கணவர் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் கண்டிப்பா நான் சாப்பிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக இவங்க சோகத்தோட தன்னோட வேலைகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு கணவர் வழக்கம் போல காலையில அவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி தன்னோட மனைவி அப்ரோச் பண்ண அவங்க எல்லாத்தையும் மறந்து இவர் கூட படுக்கையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணிருக்க அடுத்த நாள் காலையில தன்னோட கணவருக்கு வழக்கம் போல எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்து ஆபீஸ் அனுப்பி வச்சுட்டு துணிகள் எல்லாத்தையும் துவைக்கணும்னு போக அப்ப ஒரு லேடி சென்ட் வாசனை தன்னோட கணவரோட ட்ரெஸ் மேல அடிக்குது. இது இவங்க பாத்துக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல கணவரோட அம்மா போன் பண்றாங்கன்னு இருக்கும். எடுத்து பேசும்போது அவங்க இவங்க கிட்ட ஒரு வாரத்தை கூட நீ எப்படி இருக்க என்ன பண்ற அப்படின்றதெல்லாம் கேட்கல. தன்னோட குழந்தைய பத்தியும் அவன் சென்னையிலேயே வளர்ந்தவன், அதனால அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு அப்படியே போனை கட் பண்ண. இது இவங்களுக்கு ஒரு மாதிரி காயப்படுத்துற மாதிரி இருக்கு. முதல் வேலையா தன்னோட கணவர் வந்தது இது சொல்லணும்னு போக அந்த மனுஷன் பெருசா எடுத்துக்கல. அம்மா கோயில் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, உனக்கு என்னோட அம்மாவுக்கும் வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி தீட்டிக்கிட்டே இருக்கும்போது இவங்க இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு வேற ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஊர்ல இருக்க இவங்களோட தங்கச்சி எங்க இன்டர்வியூக்காக வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வெளியே எங்கேயும் போய் தங்க வைக்க முடியாததால ஒரு நாள் மட்டும், அதாவது மேக்சிமம் ஒரு 2 நாள் மட்டும் தங்கச்சி இங்க தங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க அனுமதி கேட்கும் போது அப்படியா நல்ல விஷயமா போயிடுச்சு, நான் பெங்களூருக்கு வேலை விஷயமா ஒரு 3 நாள் போறேன், நான் போற கேப்ல உனக்கு உறுதுணையா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தங்கச்சியை பாத்துக்கோ, நம்ம அதாவது நான் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போக இவங்க சந்தோஷத்தோட தன்னோட எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். அப்படியே கட் பண்ணா தங்கச்சி வந்துட்டாங்க. அவங்கள ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோ அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டு டிஃபன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். தங்கச்சி இங்க இருந்து ஒரு 20 நிமிஷம் டிராவல்ல இன்டர்வியூ போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்க நம்ம கார் வேணா எடுத்துக்கோங்க, ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு ஓட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட கணவர் சொல்லும் போது அக்காவே கார் ஓட்டுவாமாமா, நான் அக்காவை கூட்டு போயிட்டு வரேன்னு சொல்ல இந்த மனுஷனுக்கு தன்னோட மனைவி கார்
ஓட்டுற விஷயம் தெரியாது. இதனால கொஞ்சம் திகைப்போட பரவாயில்லையே, ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துதான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் இருக்கு போல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு போறாரு. கூடவே தன்னோட மனைவியை கோயில விட்டுடணும் அப்படின்ற மாதிரி வண்டிக்குள்ள ஏற்றி வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு போக போனை மறந்து விட்டுட்டார். இதனால இவர் ஒரு மாதிரி போன் எடுக்கணும்னு போக இவரோட மனைவி டைம் ஆயிடுச்சு, ஆமா 12 மணிக்குள்ள கோயிலுக்கு போக சொன்னாங்கன்னு ஆட்டோ புடிச்சிட்டு போக இந்த மனுஷன் ஒரு மாறிய முகபாவனையோட மேல வராரு. தன்னோட போனை காரும் வேக வேகமா ஏதோ தேட முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள அங்க எங்கேயுமா பார்க்க சொல்லிட்டு அவங்கள ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அவங்க போன்ல இருந்து போன் அடிச்சு போன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்க இவருக்கு எதிரில தான் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி நான் மேல இருந்து வந்தல, ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு, எனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்கள அதை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சிட்டு இவர் அப்படியே அமைதியா பாக்குறாரு. அவங்க பின்னாடி போய் அவங்க அழக ரசிச்சுக்கிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். பயங்கர நெருக்கத்துக்கு போகும்போது அவங்க யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பதட்டத்துல திரும்ப அந்த சமயம்னு பார்த்து சுடுதண்ணி இவரோட மேல கொட்டி அங்க இருக்கிற சுவத்துல தலையில அடிபட்டு பொத்துன்னு கீழே விழுந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு. அப்படியே கற்பார மனைவி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு மேல வந்து பார்க்கும்போது கணவர் இங்க இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. கணவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் கிச்சன்ல ஒரு ஓரமா விழுந்து கிடக்குறாரு. பக்கத்துல இவங்களோட தங்கச்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். என்னடி நடந்ததுன்னா கேட்க இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணலக்கா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல ஆனா அப்படின்ற ஒரு பெண் கிட்ட இருந்து கால் வருது. நீ வரும்போது எனக்கு பேட் வாங்கிட்டு வரியா, நம்ம ஏர்போர்ட் போனோம்ல ஒரு ப்ரிகாஷனுக்காக எடுத்துட்டு போகணும்டா அப்படின்ற மாதிரி காதலன் காதலி பேசிக்கிற மாதிரியான போன் கால் பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். இதை கேட்டதும் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அது கூடவே அவங்களோட வாட்ஸ்அப் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது 2 பேருக்கும் அஃபேர் இருக்கு அப்படின்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன பண்ணதுன்னு தெரியாம தன்னோட கணவர் இப்படிப்பட்டவரான அழுதுகிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தப்புன்னு இவங்களோட கணவர் மூச்சு விட ஆரம்பிக்கிறாரு. கோவத்தோட பயங்கர டென்ஷன்ல இருந்தாங்க இல்லையா, கத்தி எடுத்து ஒரே விட்டு அந்த இடத்துல துடி துடிக்க ரத்த வெள்ளத்துல அவர் இறந்து போறான்னு இருக்கும். சோ 2 பேருமே உட்காந்து என்ன பண்ணுதுன்னு தெரியாம தலை மேல கை வச்சுக்கிட்டே இருக்க பட்டுன்னு வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. வேக வேகமா யூரின் எழுந்து மூஞ்சல் ஆத்தி கழுவிட்டு கேஷுவலா போய் அட்டன் பண்ண காரை இவர் ரோட்ல விட்டு வந்துட்டார் இல்லையா, அது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி வந்து சொல்லியிருப்பாரு. முதல் வேலையா இவங்களே கார் எடுத்து அதை சரியான இடத்துல பார்க் பண்ணிட்டு மேல போறாங்க. தன்னோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க உதவியோட இறந்து கிடக்குற இவங்களோட புருஷனோட உடல ஃப்ரிட்ஜுக்குள்ள எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண இவங்களோட தங்கச்சி ஒரு பக்கம் சோகத்துலயும் இவங்க ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இவங்களோட நினைப்புல எல்லாமே இப்போ இவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியே தூங்கிடுறாங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில எழுந்து பாக்குறாங்க. தங்கச்சிக்கு இன்டர்வியூ அப்படின்னதால வேக வேகமா தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களால நார்மலா பிஹேவ் பண்ண முடியல. எப்படிக்கா உன்னால மட்டும் முடியுதுன்னு கேட்க என்ன பண்றது, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் அமைஞ்சிடாது இல்லையா, என்னோட கணவர் இப்படிப்பட்டவர் அப்படின்றது எனக்கு நேத்து தானே தெரிஞ்சது, இந்த நாள் வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருந்தது இல்லையா, அதுக்கான பதில் நான் எங்க போறது. இந்த உலகமே ஆண்களை மையப்படுத்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ இத்தனை விஷயங்களை தன்னோட கணவர் பண்ணாலும் நாம இதை பண்ணதை வச்சு நம்ம தான் கொலகாரங்க அப்படின்ற மாதிரி பட்டம் குத்திடுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு எங்க பண்ண போறோம், என்ன ஆக போறோம் அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியலமா. உனக்கு கூட எடுத்துக்கோ, உன்னோட அப்பா பெண்கள் வேலைக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசி நானே கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு பண தேவை அப்படின்ற ஒண்ணு ஏற்பட்டதால தான் இப்போ அவன் வேலைக்கு அனுப்பியிருக்காரு. இந்த உலகமே அப்படித்தான், இவனை பண்ணு, உனக்கு பிடிச்சவன் இருக்கா இல்லையா அவனையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு, ஆனதை நான் பாத்துக்கிறேன், முதல்ல இந்த இன்டர்வியூ போய் ஒழுங்கா அட்டன் பண்ணு அப்படின்ற மாதிரி கார்ல அவங்களே கூட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சுட்டு நடந்த இந்த விஷயங்களை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாத, ஆனதை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு இவங்க கேஷுவலா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இவங்களுக்கு ஒரு போன் கால் ஒண்ணு ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த போன் கால்ல இவங்களோட மாமியார் தான் பேசுவாங்கன்னு இருக்கும். பையன் எங்கம்மா போன் பண்ணா எடுக்க மாட்டான்னு சொல்ல அவ வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ண வீட்டுக்கு வெளியில யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா ஆனா அப்படின்ற ஒரு லேடி போன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த லேடி கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இவங்களோட கணவர் பேர் கார்த்திக் அப்படின்றது கார்த்திக் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களுக்கு ஒன்னும் புரியல. பட்டுன்னு அந்த லேடி தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் வெளியூர் போயிருக்காரு, வேலை விஷயமா போயிருக்காரு, அவர் வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும், சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்கும் போது இல்ல அவர்கிட்ட நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க, அவருக்கே தெரிஞ்சிரும்னு சொல்ல இவங்க மேலும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவரை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது இம்பார்ட்டன்ட் மேட்டரா தான் இருக்கும், எது வந்தாலும் சொல்லுங்க, நான் என்னோட கணவர் போன் பண்ணா இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்ல இவங்க தயங்கி நான் அந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அதை ரெனியூவல் பண்ணதான் வந்து, மற்றபடி சீரியஸா இருக்கிறவங்களுக்குலாம் எந்த விஷயமும் இல்லை அப்படின்ற மாதிரி மழுப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி இவரோட ஆபீஸ்க்கே போறாங்கன்னு இருக்கும். அங்க போய் விசாரிக்கும் போது அந்த மனுஷன் எங்கேயாவது போயிருப்பான், அவனா போன் பண்ணா எடுமா, இங்கெல்லாம் வந்து நிக்காத,
என் பொண்டாட்டினா அவன் பொண்டாட்டி மாதிரி கண்டுக்காம போறதா, எனக்கெல்லாம் பெரிய பிரச்சனையாவும் முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இவங்க ஒரு மாதிரி சோகத்திலே அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட வீட்டு முன்னாடி நின்னுகிட்டே இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. அவரோட போன்ல இருந்து போன் அடிக்க இவங்க எங்கடா போன, போன் எடுக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டு அலோ பேசுறது அவரோட மனைவி. எதுக்காக, அவருக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கீங்களா கேட்க இவங்க இப்பயும் சரியான பதில் சொல்ற மாதிரி தெரியல. உங்களோட வாழ்க்கையை நீங்க தொலைச்சிடாதீங்க, இங்க இருந்து போங்க, எனக்கு என்னமோ அவர் வருவார்னு தோணல அப்படின்ற மாதிரி இவங்க, அதாவது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, ஒரு மாதிரி ஆட்டிடியூடா பேச எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம போனை கட் பண்ணிடுறாங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஹீரோயினோட கணவர் இருக்காரு, அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனாவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி. இவரோட அம்மா இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு அந்த புள்ள நமக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மனுஷன் அப்ப கூட ஆனாவை விட்டு வந்ததா தெரியல. காதல் ஒரு பக்கம், கல்யாணம் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி ரெண்டு லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல கூட அம்மா போன் பண்ணி எங்கடா அந்த பொண்ணு வீட்டுக்கா போயிருக்க, உன் பொண்டாட்டி கிட்ட ஏமாத்திட்டு போயிடலாம், ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ என்கிட்ட ஏமாத்த முடியாதுடா, இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுங்கா வாழ பாருடா அப்படின்ற மாதிரி போரை கட் பண்ண இந்த சைடு ஆனா இருக்காங்க இல்லையா, உன் அம்மா சொல்ற மாதிரி அந்த அப்பாவி பொண்ணு இருக்காளே அவ கூட வாழ்ந்து கூட எதுக்குடா ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு உன்னை என்னால விட்டு தள்ளவும் முடியல, அன்னிச்சு விடவும் முடியலையடான்னு புலம்பிக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் ஒரே போட அந்த பொண்ணை நான் டச் பண்ணதே கிடையாது, அவளை எனக்கு சுத்தமா பிடிக்காதுமா, அம்மா சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறேன் அப்படின்ற பேர்ல பொய்யா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், நீ ஒன்னும் கவலைப்படாது, ஒரு 2-3 மாசம் போட்டுமா, அவ கூட வாழ பிடிக்கல அப்படின்ற மாதிரி டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம 2 பேரும் நம்மளோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம்னு சொல்ல இவங்க கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிரிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் முடியுது. ஆனா இதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் தன்னோட கணவர் போயிட்டார் அப்படின்ற மாதிரி கேக் எல்லாத்தையும் வெட்டி அதை சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்டேட் கட் பண்ண ஆனா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஆபீசர் ஒருத்தர் என்கிட்ட பணம் வாங்கிட்டு, அதாவது கேஷா வாங்கிட்டு திருப்பி தராம எங்க போனார் என்ன ஆனார் அப்படின்றது தெரியல, ஆனா அவர் தூக்கிட்டு போயிட்டாரு, ஓடி போயிட்டாரு அப்படின்னு மாதிரிலாம் நான் சொல்ல வர ஜஸ்ட் கியூரியாசிட்டியா இருக்கு, பணத்தை எடுத்துட்டு போய் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்றது, அதனால நீங்க தேடி தர முடியுமா அப்படின்ற மாதிரி போலீஸ்கார கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ண அவரும் ஹீரோயினை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் எந்த விதமான லூஸ் டாக்கும் விடாம ஸ்டைடியா உட்காந்து என்னோட கணவர் 3 நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி வேலைக்கு போனார், இன்னும் திரும்பி போன் பண்ணவே இல்லை சார், அவர் பொதுவாக வேலையில இருக்கும்போது போன் பண்ண மாட்டாரு, அதனால நானும் இதை பெருசா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. இவங்க வீட்டு செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி எழுந்துக்கல. அந்த சமயத்துல ஹீரோயின் பட்டன தலை சுத்துதுன்னு உட்காந்துட்டுறாங்க. என்னவோ ஆச்சுன்னு கேட்க இவங்க கூட கொஞ்சம் கான்வர்சேஷன் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. அது கூடவே போலீஸ்காரர் ஊர் ஒன்று இருக்கும், அதே ஊர்ல தான் ஹீரோயினும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. போலீஸ்காரர் கொஞ்சம் நெருக்கமாயிட்டாரு, நம்ம ஒரே ஊருக்காரங்களா போயிட்டோமா, சரிமா நான் இங்கிருந்து வரமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு போக அங்க இருக்க ஆனா கிட்ட பயங்கரமான கேள்விகள். அந்த அம்மாவே புருஷன் வேலைக்கு தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த விதமான பதட்டமும் இல்லாம இருக்காங்க. நீங்க எதுக்குமா இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க, அவர் பணம் கொடுத்து ஏமாத்திட்டாரு அப்படின்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, அவர் திருப்பி வந்து நான் பணத்தை வாங்கல அப்படின்னா என்னவா பண்ணுவீங்க, நீங்க எதுக்காக மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய குதர்க்கமான கேள்விகளை கேட்க பதில் பேச முடியாம நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் தலை ரொம்ப கேரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பாடி ரொம்ப வீக்கா இருக்கீங்க, பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லி அனுப்ப இவங்க நடந்து வந்துகிட்டே இருக்க அந்த சமயத்துல போலீஸ்காரர் மறுபடியும் என்கொயரிக்கு வந்திருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இவங்க வேகமா அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி உங்களோட கணவரோட போனை நாங்க ட்ராக் பண்ணோமா, அவர் இந்த ஏரியால தான் கடைசியா போனை யூஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கு, உங்களோட கணவர் ஊருக்கு போயிருக்காரு, இதை பத்தி ஏதாவது தெரியுமாமான்னு கேட்க இவங்க கார் சாவியை கொடுக்குறாங்க. ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க இருந்து மொபைல் போனை எடுக்கிறாங்க. உடனே இவங்களுக்கு பதட்டம் ஆகுற மாதிரி என்னோட கணவர் மொபைல் போனை இங்க விட்டுட்டு போயிட்டார் சார், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த பக்கத்து வீட்டு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்க கவனிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இவங்களோட கணவர் எங்க போனார் அப்படின்ற மாதிரி தேடிட்டு வந்துட்டு போயிருப்பாங்க. சோ இது மூலமாவே 2 பேருக்கு அஃபேர் இருக்கு அப்படின்ற மாதிரி நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த விஷயத்த பாத்துட்டாங்க இல்லையா, ஹீரோயினை கூப்பிட்டு போலீஸ் விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி உங்களோட கணவர் போனை தெரியாம விட்டு போயிருப்பாருமா, அதனாலதான் போன் வராம இருக்கும், நீங்க உடம்ப போட்டு ஒன்னும் அழுத்துக்காதீங்கம்மா, எந்த பிரச்சனையும் வராதுமா அப்படின்ற மாதிரி ஒரே ஊருக்காரங்களா இருக்கிறதால பேசிக்கிட்டே இருக்கும். பார்த்த லேடி அங்க வராங்க. தனிமையில இருக்க பொண்ணு கிட்ட என்ன சார் விசாரணை, அவன் விசாரிக்க வந்திருக்கீங்க இல்லையா, ஒரு லேடி போலீஸாச்சு கூப்பிட்டு வந்தீங்களா, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க சார் அப்படின்ற மாதிரி அவங்கள அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு இவங்க போயிடுறாங்க. கட் பண்ண ஹீரோயின் இந்த பிரச்சனையை எல்லாத்தையும் எப்படி ஷார்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் ஆனா போனாங்க இல்லையா, அவங்க லாயர் கிட்ட போய் லாயர்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் போய் அன்அபிஷியலா அந்த நபரை தேடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை கொடுத்திருப்பாங்க. கேஸ் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
இருப்பாங்க. இதனால கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்கவர், ஏங்க முதல்ல அவங்க பணத்தை தூக்கிட்டு போயிட்டாரு தேடுங்கன்னாங்க, ஆளை காணோம் தேடுங்கன்னாங்க. இப்ப பார்த்தா அந்த ஆளுக்கு இந்த அம்மா அஃபேரா வேற இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு நாங்க விசாரிக்கும் போது அந்த பொண்ணு புருஷனை காணோம் அப்படின்ற எந்த பதட்டமும் இல்ல, வந்துருவாருன்னு நம்பிக்கையில தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா உங்களுக்கு எனக்கு இது வந்தது, எதுக்கு நீங்க கமிஷனர் கிட்ட எல்லாம் போனீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும்போது இவரோட சீனியர் ஆபீசர் இதை கவனிக்கிறாரு. யோ இத்தனை கொஸ்டின் கேக்குறிய, அந்த புருஷன் காணாம போயிட்டா ஒரு பிரச்சனையே இல்லாம அந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்காளே அவளை கொஸ்டின் பண்ணியா, நீ முதல்ல அந்த வேலையை போய் பாரியா, எதுக்கு அந்த பொண்ணு மேல இவ்வளவு சாஃப்ட் கார்னர் நடந்துக்கிறியா, ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டியாரு. இப்ப கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அவர் வெளியில வந்து புலம்புறாரு. இந்த ஆள் பத்தி நமக்கு தெரியாதா, பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துகிட்டாரு, இப்ப கேஸ்ல எப்படி போயிருக்குன்னு ஊரே சிரிக்குதையான்னு சொல்ல இங்க ஒரு சின்ன விஷயம், இவரோட சீனியர் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவர் ஒரு பெண் கிட்ட பாலியல் சிண்டர்ல ஈடுபட்டுட்டார் அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் கொண்டு பெரிய பெரிய ஆளுங்க வரைக்கும் போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருப்பாங்க. வேலை இப்பயோ அப்பயோ இருக்கு. இந்த சமயத்துல இவருக்கு கீழே இருக்கிறவரை திட்டி அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் என்ன பண்ணதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயினை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டாரு. சீனியர் ஆபீசர் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்பாருமா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க தைரியமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிக்கலாமான்னு சொல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த ஆபீசர் ஒரு 4-3 கேள்விகளை கேட்கிறாரு. கேட்டு முடிச்ச கையோட ஹீரோயினை அனுப்பி வச்சுட்டு ஆனாக்கு கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாரு. கட் பண்ண ஆனாவும் அவங்களோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஏற்கனவே கல்யாணமானவர் கூட எதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப், அவர் வருவார் அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்குது, முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு நம்மலாம் சொல்ல, என்னோட வாழ்க்கையில நான் தனிமையிலே வாழ்ந்துட்டேன், அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு சொந்தமா வந்தது அவ மட்டும்தான், இது எங்களுக்குள்ள தப்பாவே இருந்தாலும் அவ எல்லாத்தையும் என்கிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. இப்ப இருக்கிற கேள்வி எல்லாமே அவன் எங்க போனா அப்படின்றது, அவன் ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறான், அதாவது ஹீரோயின், அதுதான் எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்ல சீனியர் ஆபீசர் போன் பண்ணி எக்ஸாக்டா இதே விஷயத்த தான் சொல்றாரு. அந்த அம்மா ஏதோ ஒன்னத்தை மறைக்கிறாங்க, புருஷன் காணாம போயிட்டா அப்படின்ற பயமே அந்த அம்மாக்கு சுத்தமா கிடையாது. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, அன்அஃபிஷியலா நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த லேடி இருக்காங்களே ஆனா அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு விருப்பம் இல்லாம கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போகுது. தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆனா அவங்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளாம் தெரியாது, ஆனா என்கிட்ட உன்னோட கணவர் ரொம்ப நல்லா தான் நடந்துகிட்டாரு, உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாரு. எனக்கு அவர் காணாம போயிட்டார் அப்படின்றது ஏத்துக்கவே முடியல, என்ன ஆனார் அப்படின்றது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துல எல்லா பிரெக்னென்ட் உமன்ஸும் ஒழுங்கா மதிக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே நான் பிரெக்னென்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த ஆனா சொல்லிட்டு போக இவங்க கண் கலங்கி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு நடுவுல ஹீரோயின் இந்த கேஸ் விஷயத்தால அரைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மைண்ட் ஸ்டேபிளா இல்ல அப்படின்றதால இவங்க வீக்கான பாடிதான் இல்லையா, குழந்தைய இழந்துட்டு இருப்பாங்கன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதுவும் புருஷனால கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஒரு பார்வையை பார்த்து அப்படியே நின்றுகிட்டே இருக்காங்க. கட் பண்ணி ஆனாவோ ஹீரோயினோட கணவர் அந்நூன்யமா இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் ஆபீசர் இருக்காரு ஹேரோட வீட்டுக்கு, இப்போ ஒன்னும் கவலைப்படாதமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ண தள்ளி விடுறாங்க. என்னம்மா பத்தினி மாதிரி நடிக்கிறியா, உன் அம்மா யாரு, நீ யார லவ் பண்ண அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், ஒழுங்கு மருதியா கோஆபரேட் பண்ண அப்படின்னா எல்லாமே உனக்கு சாதகமா முடியும் அப்படின்ற மாதிரி அவங்கள நெருங்கி அவங்கள கட்டாயப்படுத்தி பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க. பதட்டத்தோட இவங்க கதவு திறந்து அவங்க கிட்ட பதட்டமா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த உலகத்துல ஆண்கள் அப்படின்ற ஒருத்தவங்க எவ்வளவு டாமினேட்டடா இருக்காங்க அப்படின்றதோ, பெண்கள் அப்படின்றவங்க என்ன தப்பு பண்ணாலும் அது இந்த உலகம் எதுக்காக அப்படின்ற மாதிரி காது கொடுத்தே கேட்காது. உலகம் அவங்கள ஒரு பொருளாவும் பொண்ணாவும் மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமே தான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு என்னோட கணவரோட குழந்தை வயிற்றுக்குள்ள வளருது அப்படின்றதால இந்த விஷயத்த நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டேன். என்னோட கணவர் நம்ம ரெண்டு பேரும் எதிரிகளா பிளேம் பண்ணி நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால என்னோட கணவரை நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்த பகிர்ந்துக்கும் போது ஆனா வர தாங்கிக்கவே முடியல, கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா ஹீரோயினை தண்ணி குடிக்கணும் ஃப்ரிட்ஜை திறக்கும் போது போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் சாகடிக்கப்பட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போகுது. தன்னை கெடுக்க வந்தவங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுக்காக அவரை கொலை பண்ணிட்டாங்க. சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இவங்க பரிமாறிக்கிறாங்க. ரெண்டு பேருமே இந்த ஆண் சமூகத்தாலதான் இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. அப்படியே கத்தானா சில மாதங்கள் கழிச்சு ஹீரோயினுக்கு ஃபேவரா ஒரு போலீஸ்காரர் இருந்தா இல்லையா, அவரை டிராபிக் மூவ் பண்ணிட்டாங்க. அவருக்கு கீழே வேலை செஞ்ச நபருக்கு ப்ரமோஷன் கிடைச்சு இப்போ ஹீரோயினோட கணவரை தேடுற கேஸ்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோயினை பார்க்க வந்து ரொம்ப பிரில்லியன்டான
போலீஸ்காரங்க அப்படின்ற தாமா எங்களுக்கு பேரு, உங்களோட கணவர் எங்க போனார் என்ன ஆனார் அப்படின்றத கண்டுபிடிக்க வேலை. அந்த ஆனாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆபீசர் பேசினார் இல்லையாமா, அவர் இந்த மாதிரி சர்ச்சைகள்ல பாலியல் சர்ச்சைகளை சிக்கனத்தால எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டாருமா, என்ன ஆனார் அப்படின்னு தெரியல. அவர் கேஸ்ல, அதாவது அவர்கிட்ட தான் உன்னோட கணவரோட மொத்த ஃபைல் கேஸ் இருந்தது, அங்க போய் மாட்டிக்கிறதால எந்த லீடுமே கிடைக்காம இருக்குமா, இவனுக்கு கவலைப்படாத, உன்னோட கணவரை கண்டுபிடிச்சு தர வேண்டியது ஏன் பொறுப்புமான்னு சொல்ல ஹீரோயின், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், அவர் கூட நான் 3 மாசத்துக்கு மேல வாழ்ந்திருக்கேன் இல்லையா, அதுவே எனக்கு நல்ல விஷயங்களை கத்து கொடுத்துருச்சு அப்படின்னு மாதிரி. ஆனா கர்ப்பமா இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்க போலீஸ்காரருக்கு எங்கேயோ உறுத்துது அப்படின்னு மாதிரி உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சரிமா நான் வரமா அப்படின்னு மாதிரி கிளம்பிட்டு ஒருத்தருக்கு போன் அடிக்கிறாரு. உடனே வர முடியுமா ஏன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. பக்கத்துல ஒரு நாய் பெரிய எலும்பு துண்டு ஒண்ணு கடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி கியூரியாசிட்டியோட அதை புடுங்கி பார்க்கணும் ட்ரை பண்ண, நாய் அப்படியே ஒரு மேல கொதற மாதிரி காமிச்சு அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட கணவரை துண்டு துண்டா வெட்டி குக்கர்ல அதை எடுத்துட்டு போய் நாய்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். ஸோ அதோட ஒரு எலும்பு தான் இப்போ இந்த நாய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ போலீஸ்காரருக்கு கடி வாங்கினதால அவரோட சாப்டரும் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேஸை மறுபடியும் தோண்டி எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தோட இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.